ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பூரி மசால் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்களா. தேவையான அளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி மாவு பிசைச்சிக்குங்க. இலக்கமாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா எண்ணெய் குடிச்சிருங்க. பூரியும் நல்லா வந்து உப்பெல்லாம் வராதுங்க. பூரி பார்த்திங்கன்னா நல்ல மாவு வந்து டைட்டாக கெட்டியாக இருக்கிற மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதுங்க. இல்லைன்னா கூட அப்படியே கூட நீங்கள் வந்து தேய்ச்சி போட்டுக்கிறனாலும் தேய்ச்சி போட்டுக்கலாம் உருண்டை பிடிச்சி. இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சிட்ருக்கறேனுங்க. சிறு சிறு வேலைகள் இருந்தால் அதையும் செஞ்சிடலாங்க. உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்கு. பாத்திரத்தையும் விளக்கிட்டு தயிர் வந்து உர ஊற்ற வேண்டியிருந்துச்சுங்க. பால் உர ஊற்றிட்டு இப்போ பாருங்கள் மாவு தேய்ச்சிட்டு வந்துட்டுங்க. 10 நிமிஷம் கழித்து நல்ல பூரியும் நல்ல உப்பெல்லாம் வந்திருக்குங்க. இப்போ பூரி மசாலா எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாங்களா. கடாய் வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு கடலைப்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகமும் சோம்பும் வந்து இடித்து சேர்த்துக்கலாங்க. சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்து இடித்து சேர்த்துக்கிட்டு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தக்காளி 1 தக்காளியும் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. இல்லை அப்படின்னா நான் சீஸ் திருவுன மாதிரி நீங்களும் வந்து திருவி சேர்த்துக்கலாங்க. வேக வச்சு உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பொட்டுக்கடலை வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழம்புல சேர்த்துக்கோங்க. அப்போ குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் கழிச்சிட்டு நீங்கள் பூரியோடு வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் பூரியும் உப்பெல்லாம் இருக்குது, மசாலாவும் நல்லா ருசியாக இருக்குங்க. நீங்களும் இது போல் பூரி மசாலாவும் ட்ரை பண்ணி பாருங்கள்.